அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகைக்காக புதிதாக விண்ணப்பித்த 28 லட்சம் பேரில் தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் உரிமை தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை 30,000 கோடி மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 26,000 ரூபாய் பெற்றுள்ளனர் எனவும், மேலும் சில பெண்கள் பயனடைவதற்காக மகளிர் உரிமை தொகை திட்ட விதிகளை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தளர்த்தியுள்ளார். தளர்த்தப்பட்ட விதிகளின்படி அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும், அதேபோல முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் தகுதியானவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 19ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 5210 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,268 பேருந்துகளும், பிற ஊர்களிலிருந்து மேற்கண்ட நாட்களுக்கு 6,110 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 20,378 பேருந்துகள் இயக்கப்படும். பண்டிகை முடிந்து பிற ஊர்களிலிருந்தும் சென்னை திரும்ப வசதியாக 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 4,253 சிறப்பு பேருந்துகளும், மற்ற பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 4,600 பேருந்துகள் என மொத்தமாக 15,129 பேருந்துகளும் இயக்கப்படும். சென்னையில் உள்ள 3 பேருந்து நிலையங்களிலிருந்தும் இந்த பேருந்துகள் இயக்கப்படும். பயணிகள் முன்பதிவு செய்ய வசதியாக கீழம்பாக்கத்தில் 10, கோயம்பேட்டில் 2 என மொத்தமாக 12 புதிய மையங்கள் செயல்படும் எனவும், மேலும் டிஎன்பிஎஸ்சி செயலி மற்றும் டிஎன்எஸ்டிசியின் இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை ஒட்டி பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக இன்று 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 275 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கம், கோயமேடு, மாதவரம், புறநகர் பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையொட்டி 4 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. இன்று அக்டோபர் 17ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதியில் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும். அக்டோபர் 17, 18இல் சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும். அக்டோபர் 18, 21ஆம் தேதி மதுரையிலிருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக 20% வரை தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் 44,081 பணியாளர்களுக்கு 44 கோடியே 11 லட்சம் ரூபாய் போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 17, 21இல் சென்னை பேத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரலிலிருந்து இரவு 11:55 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு அடுத்த நாள் அதிகாலை 4:30 மணிக்கு வந்தடைகிறது. பிறகு ஈரோடு, திருப்பூர் வழியே பேத்தனூருக்கு காலை 9:30 மணிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ரயிலானது வரும் 18ஆம் தேதி இயக்கப்படுகிறது. போத்தனூரில் பிற்பகல் 2 மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு பிற்பகல் 4:20 மணிக்கு வந்தடைகிறது. பிறகு ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு இரவு 11:10 மணிக்கு சென்றடைகிறது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவரான அமுதா தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி கேரளா, கர்நாடகா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், வரும் 24ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அமுதா தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 24ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் எனவும், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது எனவும்,
வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாக இன்று அக்டோபர் 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 8வது அறிவிப்பு. சித்தா பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் பரிந்துரைகள் நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. மசோதாக்கள் மீது திருத்தங்கள் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது எனவும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாததால் அவரது பரிந்துரைகளை நிராகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. 9வது அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் 2025 மாதத்திற்குரிய அரிசியை அக்டோபர் 2025 மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரான சங்கரபாரி தெரிவித்துள்ளார். அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும், அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் எனவும், நவம்பர் 2025 மாத அரிசியை அக்டோபர் 2025 மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும், இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு 2024-25 ஆண்டுக்கான மிகை ஊதியம், போனஸ் மற்றும் கருணைத் தொகை 175 கோடியே 51 லட்சம் ரூபாயை 1,05,955 பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. 5 வருடங்களில் 2000 கோடி முதலீடு மற்றும் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை போரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்கம் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். 12வது அறிவிப்பு. அரசியல் கட்சிகள் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது வேட்பாளர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகள் குறித்து விவரங்களையும் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77(1) படியும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படியும் சமூக ஊடக இணையதளங்கள் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் விளம்பரங்களுக்கான செலவு குறித்த விவரங்களையும் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த 25 நாட்களுக்குள் அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இந்த 12 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.